தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆத்ம சாந்தி பூஜை அப்படின்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் அது மூலிமா பயனடைஞ்சிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு, எங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை இந்த பூஜைக்கு அப்புறமா சரியாயிடுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல எனக்கு என்ன சந்தேகம்னா, நீங்க என்னதான் பண்றீங்க இந்த பூஜையில? அவங்க நட்சத்திரம் தெரிஞ்சால் நட்சத்திரம், ராசினா ராசி, லக்கணம்னா லக்கணம். இந்த மூணு எதுக்காவது உள்ள எது இலகுவாக கிடைக்கிறோ அந்த மரக்கண்ணை ஒன்று எடுத்து அது ஒரு குழியை தோண்டி நட்டு அது முன்னால் ஒரு செம்பை வைக்கிறாங்க, அதில் தேங்காய் ஒன்று வைக்கிறாங்க, வச்சு கொஞ்சம் பேர் அரிசியை வச்சு அந்த ஆத்மாக்கள் வந்து அந்த கும்பத்தில் இறங்கினோடனே அந்த தேங்காய் வந்து அந்த முனையிலேருந்து கும்பத்தில் அந்த தேங்காய் குடுமி இருக்கு இல்லையா, குடுமியிலேருந்து கீழே வரைக்கும் உள்ள இதில் ஏதாவது ஒரு இடத்துல வெடிச்சிடும். இந்த மாதிரி அகால மரம் நஞ்ச ஆத்மாக்களுக்கு இறைவன் உதவி செய்வான். அவங்க செய்யக்கூடிய சாபத்தை இறைவனால் ஒன்றும் செய்ய முடியாது. பல பேர் இதை பண்ணதுக்கப்புறம் நல்லா இருக்கோங்கிற ஒரு சந்தோஷம் அவங்க சொல்லும்போது தான் எங்களுக்கு இதனுடைய பலனை நாங்கள் அப்போ தான் அனுபவிப்போம். இறைவன் அருளால் நம்ம ஆசியில் ஒருத்தர் நல்லா இருக்குன்னா அது ஒரு பெரிய பெருமை. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலயமா மக்களுக்கு தேவையான பல விஷயங்களை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் தான் இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். சார், தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த ஆத்ம சாந்தி பூஜை அப்படின்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் அது மூலிமா பயனடைஞ்சிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு, எங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை இந்த பூஜைக்கு அப்புறமா சரியாயிடுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் எனக்கு என்ன சந்தேகம்னா, நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க இந்த பூஜையில்? அதாவது அவங்க குலதெய்வத்தை பற்றி எங்கள்கிட்ட கேட்கும்போது அப்போ எங்களுக்கு முதல்ல வர்றது குலதெய்வங்கள்லாம் வராது. அவங்க இறந்த முன்னோர்கள் தான், அந்த ஆத்மாக்களுக்காக தான் கேரளாவில் நம்பூதிரி பூஜை பண்ணுறாங்க. இதுக்கு தான் அவங்க 2 ரூபா வாங்குறாங்க. அதில் ஒரு 180 ரூபா எங்கள் கைக்கு வரும். அது இந்த ஆசிரமங்களுக்கு மாதத்துக்கு அரிசி மூடை இதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். சில பேர் இதை பற்றி கமெண்ட்லாம் நேர்லேயே கேட்குறாங்க, பணம் வாங்காமல் பூஜை பண்ண வேண்டியதுன்னு. நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கேன். இன்றைய காலகட்டங்களில் ஒரு ஆள் 2 ஆள்லாம் ஏன்னா எனக்கு பூவா வேணும் இல்லையா, நான் என் தொழிலை பார்க்க முடியும். சிலருக்கு 1 மணி நேரத்தில் வரும், சிலர் 2 மாதம் ஆகும், 2 நாள் ஆகும். நான் தொடர்ந்து அந்த ஆத்மாக்களை வான்னு சொல்லி உட்காந்து பூஜை பண்ணேன்னா என் குடும்பத்தை யார் பார்க்க? அதனால் அதுக்கு இன்னும் ஒரு வேத விற்பனை நம்பூதிரிகளை வச்சு சொல்கிறோம். அதில் வாங்கக்கூடிய காசுக்கு அவங்க அந்த நட்சத்திரத்துக்குள்ளே மரக்கன்று ஒன்று எடுக்கிறாங்க. அந்த அதிபதி அவங்க நட்சத்திரம் தெரிஞ்சால் நட்சத்திரம், ராசினா ராசி, லக்கணம்னா லக்கணம். இந்த மூணு எதுக்காவது உள்ள எது இலகுவாக கிடைக்கிறோ அந்த மரக்கண்ணை ஒன்று எடுத்து அது ஒரு குழியை தோண்டி நட்டு அது முன்னால் ஒரு செம்பை வைக்கிறாங்க, அதில் தேங்காய் ஒன்று வைக்கிறாங்க, வச்சு கொஞ்சம் போல் அரிசியை வச்சு பூஜை. 2021 உள்ளவங்களுக்கு இன்னும் குலதெய்வம் வரல. 1500 ரூபா கொடுத்துருக்கான். டெய்லி அவன் கிட்டத்தட்ட ஒரு 16 மைல் போய் அதுக்கு பூஜை பண்ணிகிட்ருக்கான். அவங்க அதுக்கு உண்டான ஒரு மண் கலையை வாங்குகிறாங்க, அதில் ஒரு தேங்காய் வைக்கிறாங்க, கீழே ஒரு இலையை வச்சு அரிசி வச்சுறாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு கிலோ 1.5 கிலோ அரிசி வைப்பாங்க. இவங்க குலதெய்வம் வர்றதுக்கும் அந்த அவங்க இறந்த ஆத்மாக்கள் வர்றதுக்கும் அந்த இருக்க அரிசி காலியாகிறதுக்கும் காலங்கள் கரெக்டாக இருக்கும். அவர் வந்து இவ்வளவுதாங்கிறத வைக்க மாட்டார், அப்படி அள்ளுவார், அள்ளி அப்படி கோரி வைப்பார். அந்த அரிசி காலியாகிறதுக்கும் இவங்க பித்திருக்கள் வாரதுக்கும் காலங்கள் சரியாக இருக்கும். அந்த ஆத்மாக்கள் வந்து அந்த கும்பத்தில் இறங்கினோடனே அந்த தேங்காய் வந்து அந்த முனையிலேருந்து கும்பத்தில் அந்த தேங்காய் குடுமி இருக்கு இல்லையா, குடுமியிலேருந்து கீழே வரைக்கும் உள்ள இதில் ஏதாவது ஒரு இடத்துல வெடிச்சிடும். வெடித்த உடனே இத்தனை நம்பர் உள்ள கும்பம் வெடிச்சிருச்சு, அந்த ஆத்மாக்கள் இறங்கிருச்சு. உடனே இவங்க லக்கணங்களை பூரா நாங்கள் எழுதி வச்சுருப்போம். இந்த லக்கணத்தை கூப்பிட்டு செம்பில் தனியாக வச்சு அதுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி அதை வந்தவுடனே அந்த ஆத்மாக்கள் பூரா வரும். வந்தவுடனே என்ன ஏதுங்கிறத விவரம் கேட்போம். இதெல்லாம் வந்தோடனே நேரில் நடந்தெல்லாம் வராது. இதுக்கு ஒரு கலை இருக்குது. அந்த கலைகளில் நம்ம பார்த்துக்கிடலாம். அவன் வீட்டில் யார் யார் வந்துச்சோ அவ்வளோ பேரும் நாங்கள் சொல்லுவோம். இவன் அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. கடைசி சொந்த பந்தங்கள்லாம் கேட்டு, ஆமாம் எங்கள் தாத்தாவுக்கு பாட்டம் போட்டேன், எப்படியோ ஒரு இடத்துல அந்த ஆத்மாக்கள் வந்திருக்கும். அவன் எப்படி இறந்தாங்களோ, தண்ணியில் விழுந்து இறந்ததோ இல்லை சூசைட் பண்ணி இறந்ததோ, இன்னைய வரைக்கும் எனக்கு எதிர்மறையான விஷயங்கள் வராத காரணம் உண்மையாக இருக்க போய் தான். எல்லாம் முதல்ல இல்லைம்மா சொல்லி முடித்து வைக்கும்போது
ஐயா நீங்கள் சொன்னது உண்மைதான்றோம். அதுக்கப்புறம் அவங்க நீங்கள் எந்த இடத்துல வழிபட்டீங்கிறது நாங்கள் கேட்போம்னா கேட்கறதில்ல. சம்பாவனைன்னு சொல்லுவாங்க, சம்பாசனை, அதாவது கலந்துரையாடல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஆத்மாவை பிராணனை மட்டும் பிரித்து பண்ணுறது. இந்த பிராணனை பிடிக்கனால தான் இந்த கருவிழியில் உள்ள கருப்பில் விழி இருக்குல்ல நீலக்கலர், இதை முடியளவு சுருக்கி இந்த சம்பாசனை நடக்கும். அதனால தான் எனக்கு அடிக்கடி இந்த கண் ஆப்ரேஷன் பண்ண காரணம். அவன் டாக்டர் இதை பண்ணாதீங்கங்க, என் வீட்டில் பண்ணாதீங்கங்க. நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். பல பேருக்கு இதனால் குலதெய்வங்கள் நிவர்த்தியாகி பார்த்து பேசி அந்த குடும்பங்கள் நல்லா இருக்கு. அப்படிங்கும்போது மீண்டும் இதை கடைசி வரைக்கும் ஆத்மா இருக்கிற வரைக்கும் சொல்லணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். சொல்லலைன்னா அதுக்குள்ளே சாபக்கேடு. சொன்னதுனால எனக்கு நன்மைகள் தான், பிள்ளைகள்லாம் நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி சொல்லும்போது எங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துச்சு. இதில் எங்களை விட அந்த பாபநாசத்தில் 28 நாட்களுக்குள்ளே அந்த பரிகாரத்தை பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். சில பேர் அந்த நாட்களை கடந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்களும் விட்டுருவாங்க. கடைசி 1 மாதம் 2 மாதம் கழித்து அதுக்குள்ளே பலனை அனுபவிச்சுட்டு, ஐயா இங்கே சொன்னதை செய்ய முடியலை அப்படின்ட்டு சில பேர் இயற்கையின் சூழ்நிலையிலாக செய்ய முடியாத காரணத்திலாம் இருப்பாங்க. இப்போ மதுரை போகிறத மட்டும் நாகராஜன்னு ஒரு ஆள், அவர் அந்த பரிகாரத்தை செய்யணும்னு சொல்லி சிறுக சிறுக துட்டு சேர்த்து கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துட்டார். இன்னும் பார்சல் போட்டு வச்சுக்கோ, உடலை ஆளே காங்கலை, எனக்கு வைத்த கலக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த சௌராஷ்டிரா சமுதாயத்தை சார்ந்த ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி, இந்த மாதிரி சமுதாயத்தில் இப்படி ஆள் இருக்கிறாங்க, அவர் எங்கே இருக்கார் வைக்கணுங்கிறது ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கலை, எனக்கு பயம் கொடுத்துருச்சு. அப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணும்போது, என்னையா இப்படி என்னை வைத்த கலக்க வச்சுட்டு வந்துவிட்டு என்கிட்ட இருக்குது, அதை நான் இது வரைக்கும் யார்ட்டு இப்படி வாங்கினதில்லை, என்கிட்ட இருந்தால் செலவாயிரும், அதனால் உங்களோட கொடுத்து வச்சுருக்கோம்னாரு. கொடுத்து வச்சு நான் ஜடக்குன்னு போயிட்டோம்னா என்ன பண்ண முடியும்? என் புள்ள குட்டிகள்லாம் அதை நினைக்காது, அவங்களுக்கு தெரியாது, ஏதோ அப்பாவுக்கு யாரோ கொடுத்துருக்காங்க அதை வச்சுருக்கோம்னு. அதுக்கப்புறம் அவர் பண்ணார். அவர் இந்த மாதிரி இவர் இயற்கையினுடைய சூழ்நிலையாக காலதாமதம் இவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இருந்தும் செய்யாதவங்களுக்கு உயிர் பலி கூட ஏற்படும். காரணம் என்னென்னா, அந்த ஆத்மாக்கள் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தில் இந்த குடுகுடுப்பை அடிப்பாங்க இல்லையா, அவன் சொல்லுவான். அவன் இளமர காயாக சொல்லிடுவான். அவங்களுக்கு தெரியுமா? ஆமாம், அவங்களுக்கெல்லாம் தெரியும். என்னை விட மேன்மையானவர்கள் ஆத்மாக்களை கூப்பிடக்கூடியவங்க அவங்க. நான் அது குலதெய்வத்துக்காக பார்க்குறேன். அவங்ககிட்ட சர்வசாதாரணமாக பேசும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் எப்படி. அதை விட சாமக்கோடாங்கின்னு ஒருத்தன் உண்டு, அவன் ராத்திரி மட்டும் வருவான். ஓகே, ராத்திரி 12 மணிக்கு மேலே சுடுகாட்டில் இருந்து பூஜை பண்ணிவிட்டு அவன் வருவான். சுடுகாட்டில் சுடல்னு ஒரு தேவதை இருக்கும், அவங்களுக்கு பூஜை பண்ணிவிட்டு அந்த சாமிகிட்ட வரத்தை வாங்கிட்டு வரும்போது அவனுக்கு கண் கூட தெரியும். அவன் சொல்லிடுவான், இந்த இப்படி இப்படி இருக்குன்னு. இதெல்லாம் கேட்காம ஜாதகம் பார்க்க போகிறதுக்கு முன்னக்கிட்டேயோ சில கோவில்களை வச்சியோ அசரின்னு ஒரு, அதாவது இப்போ நான் கோயில் போயிட்டுருக்கேன், எனக்கு காதுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு 2 பேர் பேசிகிட்டு இருப்பான். இதெல்லாம் நம்ம உத்து நோக்கணும். ஆமாம். அப்போ அவன் பேசிகிட்டு இருக்கிறதையும் நம்ம கேட்காம கடைசி வீட்டில் சங்கடமாக இருக்குன்ட்டு ஜாதகத்தை பார்க்க போவான். உனக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கு, 5ஆம் இடத்தை வச்சு சொல்லுவான், பித்திரு தோஷங்கள் இருக்குது. ஓகே, நமக்கு இவ்வளவு சமிக்கைகளும் காட்டும். கடைசி அவனுக்கு சங்கடத்தை கொடுத்த உடனே ஏன் இவ்வளவு சங்கடப்படணும்னுட்டு நேராக பித்திரு தோஷத்துக்கு போவான். நீ உன் குலதெய்வ வழிபாடை பாரு அப்படிமா. அதுக்கப்புறம் தேடுவான், அங்கே தேடுவான், அங்கே தேடுவான், ஒன்றும் முடியலன்னொன்னே எப்படியாவது எங்களை மாதிரி ஆட்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. சில கோவில்களில் உள்ள கிராம கோயிலில் உள்ள பூசாரி இருக்காதுமா, அவனுக்கு சுழிவாக வந்துடும். ஒரு ஆள் 2 ஆளுங்கனால இப்போ நாங்களும் அதை சொல்லுவோம். ஆனால் என்னுடைய பொருளாதாரம் பாதிக்கும், அதனால் நாங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட அதை கொடுத்துட்டோம். ஏன்னா என் தொழில் பாதிக்கு, அதனால் வேற ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அதை செய்ய சொல்லுவோம். அந்த காசுக்கு தான் இந்த 2000 ரூபா. அதில் ஒரு 180 ரூபா தருவோம். அதை இந்த அரிசி உப்பு இவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இருக்க ஒவ்வொரு ஆசிரமங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம். ஏன்னா தர்மம் பண்ணணும் இல்லையா, அவங்க தர்மம் பண்ணணும், நான் தர்மம் பண்ணலை. அவங்க தர்மப்பத்தை அவங்க காசை தான் எடுத்து கொடுக்குறோம். ஏதாவது லேசாவது ஒரு இயற்கையை விரட்டணும். இதில் சில பேர் வந்தோடனே இதில் கொஞ்சம் குறைச்சிக்கிடக்கூடாதா, இதில் கேட்பான். இது
இது ஒரு பக்கம். இது இந்த டாபிக். இது சொன்னதுக்கப்புறம் இந்த 28 நாளைக்குள்ளே இது வந்து செய்யணும். பித்ருலோகங்கிறது என்னன்னு கேட்டேன்னா 27 நட்சத்திர மண்டலங்களை தாண்டி இருக்கு. அவங்க வாரது போகிறது ஒரு நாள். அந்த 27 மண்டலங்களை தாண்டி அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே அதை கலிங்கன்னு சொல்லுவோம். சில பேர் பணம்லாம் இருந்து பணம் இல்லாதவனுக்கு சூழல். அப்பவும் அவங்க இதுக்குண்டான பணங்கள்லாம் வந்துடும். ஆனால் அவன் அதை செய்யக்கு ஒரு கோட்டை வச்சோம்னா நிம்மதியாக இருக்கலாமாங்கிற எண்ணத்தில் பல பேர் இருப்பான். அவங்களுக்குள்ள பலனை கொடுத்துரும். நம்மளை விட இறைவனை விட இந்த மாதிரி அகால மரம் அடைஞ்ச ஆத்மாக்களுக்கு இறைவன் உதவி செய்வான். அவங்க செய்யக்கூடிய சாபத்தை இறைவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இயற்கையாக இறந்த உடனே அந்த இறக்கக்கூடாத அளவுக்கு இறைவன் கொடுப்பான். அதை தடுக்க முடியாத காரணம் விதி. இதைத்தான் காலச்சக்கரம்னு சுழண்டு சுழண்டு வரும். அப்போ அந்த காலங்கள் வரும்போது அவன் ஏதோ ஒரு வகையில் அகால மரணம் அடையுதான். அகால மரணம் அடையும் போது இறைவன் அவனுக்கு அந்த சௌகரியத்தை கொடுத்தா ஆகணும். அதனால தான் அவனை தடுக்க முடியலை. சாமியை நான் 48 மணி நேரம் கும்பிட்டோம் ஐயா ஒன் வாரத்தில், எனக்கு உண்மை செய்யலம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் கர்ம கடவுளை கும்பிட்டாலுமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கணும், வரணும். அப்போ அவன் தற்கொலை ஆன உடனே இந்த சாசா குலதெய்வம் மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் இத்தனை காலங்களுக்கு இவன் இன்ன பிறவியில் செய்த கர்ம வினைகளை இத்தனை காலங்களுக்கு அனுபவிக்கணும்னு இருக்கும். அந்த ஆண்டு காலங்கள் வரையும் கர்மத்தை அனுபவிச்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் குலதெய்வம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த குலதெய்வம் இவனுக்கு மீண்டும் அந்த கர்ம காரியங்கள் குறைய 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 குலதெய்வத்தினுடைய ஈர்ப்புகள் சாட்சி மனசில் என்ன வரும் இவனுக்கு தெரியாது. ஆனால் ஜாதகக்காரன் சொல்லிடுவான். ஜாதகம் பார்க்கவங்க யோக்கியமானவங்கள் கண்ணியமானவங்கள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவாங்க. கரெக்டாக சொன்ன உடனே அவனுக்கு அந்த குலதெய்வத்தை பார்க்கணுங்கிற ஒரு எண்ண பரிமாற்றம் வரும். இந்த ஜாதகம் பார்க்கணுங்கிற எண்ண பரிமாற்றம் வாரதுக்கு முன்னாடி சாம கொடாங்கி குடுகுடுப்ப அசரி சமைக்கையாக கொடுத்துருவாங்க. கோவில் உள்ள பூசாரி இருக்கல, குருக்கள் பூஜை பண்ணுறான் இல்லையா, அவன் வந்து இவன் மனசுக்குள்ளே இந்த எண்ணங்கள் காற்றில் கலந்து சுவாமியினுடைய அடியில் இருக்க சக்கரங்கள் இருக்கு இல்லையா, அந்த சக்கரத்துக்கு போகும். அந்த சக்கரத்துக்கு தான் பவச்சாய்ச்சி. அதனுடைய தீர்ப்பு என்ன செய்வான், நல்ல கண்ணியமான முறையில் பூஜை பண்ணக்கூடியவன் இருக்கம்ல, ஆத்மார்த்தமாக பூஜை பண்ணக்கூடிய, கிராம கோயிலாக இருந்தாலும் சரி பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி, ஐயராக இருந்தாலும் சரி அடிமட்ட குடிமான யாராக இருந்தாலும் சரி தான், அவனுக்கு அந்த சக்கரத்தின் மூலம் தகவல் வந்துடும். இம்மா குலதெய்வத்தை போய் வணங்கினியா, நீ போய் உன் குலதெய்வத்தை கும்பிடப்பா, உனக்கு எல்லா இதுவும் ஐயாயத்தான் சுதம் அப்படின்னு அவன் வந்து இதை சொன்ன உடனே இவனுக்கு அப்புறம் தான் குலதெய்வம் எங்கே இருக்குன்னு தெரியலையே. இவன் உடனே சொல்லுவான், நான் பெருமாளை கும்பிட்டேன், நான் முருகனை கும்பிட்டேன், நான் சிவனை கும்பிட்டேன், நான் திருப்பதியில் இருக்கும். இவங்கெல்லாம் குலதெய்வம் கிடையாது. ரிக்வேதத்திலேயே சாஸ்தா வந்து குலதெய்வமாக யார் சொல்கிறா, சிவருமான் சொல்கிறார், பரமேஸ்வரனுக்கு ரிக்வேதத்தில் குலதெய்வம் சாஸ்தா ரிக்வேதத்திலே வந்துடுது. அந்த ரிக்வேதத்தில் வரக்கூடிய சாஸ்தா இந்த சாஸ்தா கிடையாது, அது வேற. இது அடுத்த ஜென்ரேஷன் தான் இந்த ஜாஸ்தா. அந்த மாதிரி வரும்போது நமக்கு அந்த குலதெய்வத்தை வணங்கக்கூடிய ஒரு சிம்டம் கொடுத்துறது அவங்க வணங்குறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆத்மாக்களை சாந்தி பண்ணணும். இந்த ஆத்மாக்களை சாந்திங்கன்னா உலகத்திலேயே ஒரே ஒரு கோயில் தான் இருக்குது, பரசுராமர் சேத்திரம். தாயை பற்றின உடனே அவர் ஒரு வரம் கேட்காரு அப்பாட்ட, ஏன் எங்கள் அம்மாவுடைய ஆத்மாவை சாந்தி அடைய செய்யணும்னு. உன் தாய் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் யார் வந்தாலும் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையக்கு நீங்கள் இருந்து அறுபது. அந்த ரீதியில் பாவநாசத்தில் இவங்க என்கிட்ட எப்போ பேசுகிறாங்களோ அந்த லக்கணத்தை வச்சு அவங்க எதனால் இந்த அகால மரணம் அடைஞ்சாங்கிறத பார்ப்போம். அதுக்கு உள்ள உலோக கலவைகள் ஒரு 5 விதமான உலோக கலவைகள், அந்த காம்பினேஷன், அதுக்குன்னு சில மூலிகைகள் இருக்குது, அதில் போட்டு எடுத்து அவங்களுக்கு கொடுப்போம். அதாவது ஒரு 1/4 மில்லிக்ராம் இல்லை ஒரு 200 மில்லிக்ராம், அதே இன்னைக்கு 12 ரூபா 13 ரூபா, வெள்ளி செம்பு இரும்புன்னு ஆகும். ஒரு டப்பால் அடைச்சி அதுக்கு சில ஆட்களை செய்ய சொல்கிறோம், அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இதில் யாரும் அவங்க எங்கே வேணாலும் போய் செக் பண்ணிக்கலாம், இதில் உலோகம் இருக்கா இல்லையான்னு, தங்கம் இருக்கா வெள்ளி இருக்கான்னு எங்கே வேணாலும் போய் பார்த்துக்கலாம். இதுக்கு இவ்வளோ துட்டாமா, ஒரு ஹோமத்துக்கு 4500 ஆகும், 5 ஹோமம் பண்ணுறான். ஆத்மாக்களை ஆவானம் பண்ணி வெள்ளி தகட்டில் ஆவானம் பண்ணி தர்றான். இன்றைக்கி வெள்ளி இருக்கிற ரேட்டுக்கு இவனுக்கு 2 வந்துச்சு 5 வந்துச்சுன்னா ஒன்றும் அவனுக்கு கைப்பிடித்தான் இருக்காது. அதே இதில் 10 15ன்னு வந்துருச்சுன்னா அவன் கைப்பிடித்தவன் தான். அதுக்கெல்லாம் அதிகமாக துட்டு வாங்குறது.
இஞ்சி லாபம் மஞ்சள் லாபம் யாராவது ஒரு ஆளுக்கு 1-2 வரும், அதில் அவன் ஈகன் பண்ணிக்கணும். அதுக்காகத்தான் அந்த 24 ரூபா வாங்குறாங்க. இதை குறைச்சிக்கிடுவியா கூட்டிக்கிடுவியா? இல்லாத ஆட்கள் வந்தாங்கன்னா 2 பேரை ஒன்றா சேர்த்து, அது நம்ம சொல்ல வேண்டாம், அது உண்மையிலே இல்லாதவன் இருக்கவன் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தோம்னா போக முடியாது. அந்த மனிதனை விட இயற்கைக்கு பவர் ஜாஸ்தி. இன்னை வரைக்கும் அந்த பவர் அங்கே கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அதை செஞ்சு முடித்த உடனே இன்றைக்கி கூட சுரேஷுங்கிற ஒரு ஆள் பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணுறார். அதை நான் வந்துட்டு போனதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கேன், என் பொண்ணுக்கு வீட்டிலேயே தான் உட்காந்துருந்தா மனைவி, அவளுக்கு வேலை கிடச்சிருச்சு, என் பொண்ணுக்கு பார்க்க வந்துரு, நான் இங்கே சென்னைக்கு இருக்கேன், அவர் அங்கே வந்திருக்கார், தென்காசி வந்திருக்கார். நீங்கள் வீட்டிலேயே சாமி இல்லை வீட்டிலேயே இருப்பேன்னு வச்சு தான் நான் வந்தேன் அப்படின்னாரு. என்கிட்ட நேற்று ஃபோன் பண்ணியிருந்தேன்னா நான் தகவல் சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்தாக்கில் உங்களை அங்கே வர சொல்லியிருப்பேன், அவசரப்பட்டலைன்னு. சரி இன்னொரு நாளைக்கு வரேன் அப்படின்ட்டு போகிறார். கண்டிப்பாக பல பேர் இதை பண்ணதுக்கப்புறம் நல்லா இருக்கோங்கிற ஒரு சந்தோஷம் அவங்க சொல்லும்போது தான் எங்களுக்கு இதனுடைய பலனை நாங்கள் அப்போ தான் அனுபவிப்போம். கண்டிப்பாக இப்போ நம்மளால இறைவன் அருளால் நம்ம ஆசியால் ஒருத்தர் நல்லா இருக்குன்னா அது ஒரு பெரிய பெருமை. இந்த தொண்டை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சார். ஆத்ம சாந்தி பூஜை வந்து இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. நீங்கள் என்கிட்ட கூட பண்ண வேணாம், எங்கே சரியான முறையில் பண்ணுறாங்களோ அங்கே போய் பண்ணிக்கோங்க அப்படின்னும் நீங்கள் ரொம்ப விளக்கமாக சொல்லிட்டீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது சார் இந்த தகவல். ரொம்ப நன்றி சார். தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9751196383 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும்.